ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கிரகண தாள்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னடா இப்போ தான் கிரகணம் நடந்துச்சு, திரும்ப ஒரு கிரகணமா அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஆமாங்க, திரும்ப ஒரு கிரகணமானது முழுசாக நடைபெற இருக்குது. அந்த கிரகணம் என்ன கிரகணம்னா முழு சந்திர கிரகணம். சூரிய கிரகணம் நடந்து கொஞ்ச நாள்லேயே சுதந்திர கிரகணம் நடக்கிறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி இப்போ கிரகணமானது நடக்க இருக்கு. ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச்சுடைய 3ஆம் நாள் அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 19ஆம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. இந்த அன்னைக்கு மாசி மாதத்துடைய பௌர்ணமி, நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமையில் பௌர்ணமி. ஆக்சுவலி 850 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைஞ்ச இந்த மாசி பௌர்ணமி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிரகணமானது நடக்குது. ஸோ கிரகணம் எப்பயுமே பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம் நடக்கும். ஆனால் செவ்வாய்க்கிழமை சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் கிரகணமானது நடைபெறுது. இந்த கிரகணத்தினால சூத காலம் வேற அதிகமாக இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் தெரிய போகுது. அதனால் இந்த கிரகணத்துடைய சூத காலமானது அதிகமாகுது. இந்த கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படும். அந்த பாதிப்புகளை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சந்திர கிரகணத்தினால துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு இந்த கிரகணத்தில் பாதிப்புகள் பெருமளவில் ஏற்படாமல் இருக்க சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும். அது என்ன அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த சந்திர கிரகணத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சு பயன் பெற முடியும். ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் வானத்தில் இரத்த நிலவு போல காட்சி தரப்போகுது. இப்படி காட்சி தரக்கூடிய இந்த ஒரு அரிய காட்சியை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். ஆனால் எப்போது பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல வர தெளிவாக அதை எல்லாமே துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டுடைய முதல் முழு சந்திர கிரகணமானது வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு பயங்கரமாக நிகழ இருக்கு. அன்னைக்கு பூமி சூரியன் சந்திரன் நேர்கோட்டில் பூமியின் நிழல் சந்திரனை மறைக்கும். அப்போ தான் இந்த சந்திர கிரகணமானது ஏற்பட இருக்கு. இந்த கிரகணத்தின் போது தான் சந்திரன் ஒரு அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்க போகிறார். இதனை தான் இரத்த நிலவு பிளட் மூன் என்று அழைக்கப்படுது. இந்த முழு கிரகண நிலை சுமார் 58 நிமிடங்கள் வரையும் நீடிக்கும். இது இந்திய நேரப்படி கரெக்டாக மாலை வேளையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிகழ இருக்கு. ஸோ அதனால் இந்தியாவில் சந்திரன் உதிக்கும் போது இந்த கிரகணம் தொடங்கிறதுனால நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்தினுடைய இறுதி நிலையை நல்லா பார்க்க முடியும். கரெக்டாக மாலை 4:58 மணிக்கு தொடங்குது கிரகணம். அதுக்கப்புறம் 5:32க்கு கிரகணம் உச்சத்தை தொடும். இரவு 7:53 மணிக்கு கிரகணம் முழுவதுமாக முடிவுக்கு வரும். ஸோ இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் சந்திரன் உதிக்கும் போது இந்த நிகழ்வு தெரியறதுனால கிழக்கு அடிவானத்தில் தாழ்வாக நல்லா பார்க்க முடியும். இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கக்கூடிய திப்ருகார், திஸ்பூர், ஹல்ஹஸ்கத்தி, ஹலாங், இட்டாநகர் உள்ளிட்ட சில நகரங்கள்லாம் முழு கிரகணத்தையே காண முடியும். பர்டிகுலராக மாலை 5:10 முதல் 5:25 மணிக்குள் கிரகணத்தினுடைய உச்சக்கட்ட நிலையை அந்த பகுதிகளெலாம் தெளிவாக காணலாம். ஆக்சுவலி இப்படி பார்க்கறது சூரிய கிரகணத்தை போல ஆபத்து கிடையாது. இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பானது தான். இதற்கு சிறப்பு கண்ணாடிகள் தேவையில்லை. ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ கிரகணம் நடக்கிறது கண்டிப்பாக பாருங்கள். அது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அதை பார்க்கும்போது இப்படியெல்லாம் வானத்தில் நடக்குதாங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம். ஆக்சுவலி சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் கிரகணமானது நிகழ்கிறது. இந்திய நேரப்படி இந்த கிரகணம் மாலையில் நடைபெறும் போது சந்திர கிரகணத்தின் போது ராகு கேது சந்திரனை விழுங்கக்கூடிய காலமாக கருதப்படுது. இது பொதுவாக அசுப நிகழ்வாக கருதப்படுது. இந்த நிலையில தான் எதிர்வரக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அனைத்து ராசினர் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை கொண்டு வரும்.
அதில் குறிப்பாக துலாம் ராசினருக்கு வாழ்க்கையில் சவால்கள் இருந்த காலத்தை கொண்டு வரும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ துலாம் ராசிக்காரங்க இந்த கிரகண பாதிப்பை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதம், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க பலன்கள் பார்க்கலாம். நடக்காது என்று எதையும் நினைக்காம எல்லாவற்றையுமே செய்ய வேண்டும் என்ற துடிப்புடையவே இருப்பீங்க துலாம் ராசிக்காரங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து சுபகாரியங்களிலிருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும். கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை ஆலோசித்து கிரகணத்திலிருந்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. ஆனால் ராசியை பார்க்கக்கூடிய தடாதிபதி செவ்வாயால் படவரவு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது எதிர்பார்க்காத அளவுக்கு வரும். தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும். புது நபர்கள் கூறக்கூடிய வியாபார தொடர்பான விஷயங்கள் முடிவெடுக்கும் போது அதிலெல்லாம் கவனமாக இருப்பது இந்த கிரகணத்தின் போது நல்லது. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய பணி திறமையால் மேல் அதிகாரிகள் திருப்தி கூட அடைவார்கள். எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தில் இருப்பவர்களோடு கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் அதில் கவனமாக இருப்பது நல்லது. மனைவி குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். வாகனங்களில் செல்லும்போது கிரகணத்திற்கு பிறகு கவனம் தேவை. வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்கும், அதுலேயும் கவனம் தேவை. இந்த மாதிரி நிறைய கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பீங்க. எந்த காரியத்திலையும் முடிவு எடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உக்திகளை கையாண்டிங்கன்னா தொழிலில் முன்னேறுவீங்க. உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. உதவிகள் மூலம் வெற்றி காண்பீங்க. மிகவும் நன்றாகவே இருக்கும். அதனால் இந்த கிரகணத்திற்கு பிறகு பெருசாக கவலைப்பட வேண்டாம். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய குவியும். வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். அதனெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய எண்ணங்கள் கிரகணத்திலிருந்து அதிகரிக்கும். அது நல்லது தான். ஏன்னா பாடங்கள் படிக்கும்போது இந்த டைம் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் அப்போ தான் பாசிட்டிவாக வரும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலன்களை இப்போ நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்பேற்பட்ட இந்த சந்திர கிரகணத்தின் போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் இருக்குது. அதை என்னங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. கிரகண காலத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படணும். ஏன்னா கிரகண காலத்தில் ரொம்பவே ஜோதிட ரீதியாக ஆபத்து. ராகு அல்லது கேதுவின் பகையால் தான் சூரியன் சந்திரன் இணையும் போது சூரிய கிரகணமும், சூரியன் சந்திரன் நேர்கோட்டில் பயணிக்கும் போது ராகுவியோ அல்லது கேதுவியோ தேடும்போது சந்திர கிரகணமும் ஏற்படும். அப்போ நிறைய கெட்டது நடக்கும். அதனால் கிரகணத்தின் போது சிலது நீங்கள் கடைபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாக எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. அப்புறம் கர்ப்பமாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெண்கள் வீட்டை விட்டு கிரகணத்தின் போது வெளியே செல்லக்கூடாது. கோயில்கள் அனைத்தும் நடை சாத்தப்பட்டிருக்கிறதுனால வீடுகளையும் பூஜரை சாத்தப்பட்டிருக்கணும். செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகள் கெட்டு போகாமல் இருக்க தர்பை புல்லுன்னு போட்டு வைக்கணும். கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும். அதுபோல் சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யணும். இல்லைன்னா ஒளிபரப்பு செய்தாவது கேட்கணும். கிரகணம் முழுவதும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கவனமாக இருக்கணும். கிரகணம் முழுவதும் முடிந்ததுக்கு பின்னாடி குளித்து விட்டு தான் ஆலய தரிசனம் மேற்கொள்ளும். ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபமேற்றி வழிபட்டால் கடன் தொழிலிருந்து விடுபடலாம். கிரகணம் முடிந்ததும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது கூட நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு தர்ப்பணம் செய்த பிறகு உணவு சாப்பிடுவது ரொம்ப நல்லது. சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே கூட இறைவனை துதித்து இறைப்பாடல்களை பாராயணம் செய்வது நல்லது.
பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீட்டிலேயே கூட கிரகணம் முடிந்து இறை வழிபாடு செய்யுங்க, இன்னும் சிறப்புகள் கிடைக்கும். ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்பதால் கிரகண தோஷம் இருக்குது, அதிலிருந்து தப்பிப்பதற்காக தான் இதை நீங்கள் செய்யணும் என்பது உங்களுக்கு சொல்ல வர. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் இப்போ பார்த்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.